ராமானுஜருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி என்பவர் குரு. எட்டெழுத்து திருமந்திரத்தின் பொருளை உபதேசம் பெற ராமானுஜர் விழைகிறார். அவரை 18 முறை திருவரங்கத்திற்கும் திருக்கோஷ்டியூருக்கும் அலைக்கழிக்கிறார் அவரது குரு. இறுதியில் திருக்கோஷ்டியூரில் உபதேசிக்க திருவுள்ளம் கொண்டார். அவ்வண்ணமே எட்டெழுத்தின் மறைப்பொருளை உபதேசித்து, இதுவே ஜீவன்கள் உய்ய சிறந்த வழி, இதனை அனுசரித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று பலவாறு அம்மந்திரத்தின் பெருமைகளை கூறினார். பின்னர் இதனை யாருக்கும் வெளியிடக்கூடாது என்ற கடுமையான நிபந்தனையும் விதித்தார். உபதேசம் பெற்ற அடுத்த நொடியே ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோவிலின் மதிலின் மேல் ஏறி நின்று அகோ வாரும் பிள்ளை என்று அனைவரையும் கூவி அழைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினர். உடையவர் தாம் கேட்ட ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை குருவிடம் தாம் பெற்றபடி அனைவருக்கும் உபதேசித்தருளினார். இதனை அறிந்த திருக்கோஷ்டியூர் நம்பி அங்கு வந்து சினத்துடன் ராமானுஜரிடம், உம்மிடம் யாரிடமும் உபதேசிக்க கூடாது என்று கூறினேன் அல்லவா? குருவின் ஆணையை மீறினால் என்ன கிடைக்கும் தெரியுமா என்று கேட்டார்.